அட்மின் மேம் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே. சோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக ஒவ்வொரு தமிழ் மாதமும் 1ஆம் தேதி பிறப்பப்ப சிறப்பு பட்டிமன்றம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில ஜோதிடம் சார்ந்த தலைப்புகளை எடுத்து பட்டிமன்றம் போல ஒரு தொகுத்து வழங்குறோம். இந்த பட்டிமன்ற தொடக்கத்தோடைய முதல் விஷயமாக ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் வந்து இறைவாழ்த்து பாடுவாங்க. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். நன்றி மேம். அடுத்தபடியாக இந்த பட்டிமன்றம், அதாவது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஜோதிட பட்டிமன்ற நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய நடுவர், அதாவது சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பிற்குரிய ஜோதிட வாணி டாக்டர் மீனாட்சி அம்மை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜோதிட துறையில 17 வருடங்களா பயணிச்சுட்டு இருக்காங்க. பல சாதனைகள், நிறைய மாணவர்களுக்கு ஜோதிட துறையில நிறைய விளக்கா இருந்திருக்காங்க. அதே போல 2018 இருந்து ஆதித்ய ஜோதிட வித்யாலய கல்வி அறக்கட்டளை நிறுவி பாடங்கள் நடத்திக்கிட்டு வராங்க. நிறைய மேடைகள்ல நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க. ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல ரிசர்ச் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்தை சார்ந்த ரிசர்ச்சா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பாவத்தை சார்ந்த ரிசர்ச்சா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதை சார்ந்த விஷயங்களை மிக தெளிவா வகுப்பெடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பேச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கக்கூடியவங்க திருமதி மீனாட்சி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக இன்றைய ஜோதிட தலைப்பு, பட்டிமன்றத்துடைய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஜோதிடம் பலன் கூறுவதற்கு ஆன்மீக பரிகாரங்கள் சிறந்ததா அல்லது வாழ்வியல் பரிகாரம் சிறந்ததா, அதுதான் இன்றைய தலைப்பு. இன்றைய தலைப்புடைய நடுவரை வந்து நான் வரவேற்றுட்டேன். தலைப்பு ஆன்மீக பரிகாரங்கள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அணியில இருக்கக்கூடிய அணி தலைவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிட தென்றல் சிம்மம் திருமதி உமா மகேஸ்வரி அம்மா அவங்கதான் வந்து இந்த ஆன்மீக பரிகாரம் தான் சிறந்ததுன்ற அணிக்கு தலைவராகவும் இருக்காங்க. அந்த குழுல இருக்கக்கூடிய 2வது நபர் வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிட கலைவாணி திருமதி மஞ்சுளா அசோக் மேடம். அவங்களும் ஆன்மீக பரிகாரம் தான் சிறந்ததுன்றதுக்காக பேச வந்திருக்காங்க. 3வதா இருக்கக்கூடிய ஜோதிட வித்யா ராணி திருமதி ஜெயந்தி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்மீக பரிகாரம் சிறந்ததுன்ற அணியில இந்த 3 பேர்கள் பேச இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, வாழ்வியல் பரிகாரமே சிறந்தது அப்படின்னு சொல்லி பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த அணியுடைய தலைவராகவும் இவர்தான், அதாவது அனுபவ ஜோதிடர் திரு சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த அணியுடைய தலைவராகவும் அவர் இருக்காரு. அடுத்த பேச்சாளராக திரு தனம் தண்டபாணி ஐயா, ஜோதிட தென்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு தனம் தண்டபாணி ஐயாவும் வாழ்வியல் பரிகாரத்தை பத்தின விஷயங்களை பேச வந்திருக்காங்க. அடுத்ததாக வாஸ்து சாம்ரான் திரு இளங்கோவன் ஐயா அவர்களும் வாழ்வியல் பரிகாரமே சிறந்தது அப்படின்ற அணியில பேச வந்திருக்காங்க. நிறைய பேர் பேச வந்திருக்காங்க. 6 பேர் பேச வந்திருக்காங்க. 6 பேர்கிட்ட இருந்து 6 முத்தான கருத்துக்கள் கிடைக்க போகுது. கடைசி கருத்தாக இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்மளுடைய நடுவர் திருமதி மீனாட்சி அம்மா அவர்கள் அவங்களுடைய ஸ்பீச்சும் இருக்கு. எல்லாரும் விழாவை வந்து ரொம்ப சிறப்பிச்சு, எல்லாரும் வந்து முதல் விஷயம் வந்து மியூட் போட்டு ஒத்துழைக்கிறது தான் மிக சிறப்பா இருக்கும். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, தலைவர் இந்த பட்டிமன்றத்துடைய தலைவராக திருமதி மீனாட்சி அம்மா அவர்கள் ஒரு ஸ்பீச் ஆரம்பிச்சு கொடுக்கும்போது கேட்டுக்கிறோம். மியூட் மியூட். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேச வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். நல்லா பேசுங்க. ஆன்மீகத்தை பத்தியும் வாழ்வியலை பத்தியும் நீங்க பேச வந்திருக்கீங்க, பேசுங்க. உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜட்ஜ் பண்றேன். ஏன்னா இறைவன் ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு தனித்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவருக்கு தான் இது வரும் அது வரும்னு கிடையாது. ஒரு ஜோதிடர்னு ஆனதுக்கு அப்புறமாவே அவங்க கிட்ட ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்கும். அதை நம்ம தேடிதான் போகணும். நான் வந்து வெளியில நார்மலா போகும்போது கூட எங்கன்னா ஜோதிட ஆபீஸ் இருந்தா உடனே போயிடுவேன். ஏன்னா அவங்க கிட்ட என்ன கருத்து இருக்கு,
நாம எவ்வளவோ படிச்சிருந்தாலும் கட்டுறது கைமண் அளவுதான். அத்தனையும் ஒண்ணு நாம தெரிஞ்சுக்கல. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். பட் எளிமையா சொல்லக்கூடிய பரிகாரங்கள் கூட ஒருவரிடம் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கருத்துக்கள் இருக்கும். சொல்லுங்க, பாப்போம். ஆரம்பிங்கம்மா. நன்றி மேம். பட்டிமன்றத்தோட விதிமுறை எல்லாருக்கும் தெரியும். 5 நிமிடங்கள் தான். 4.5 நிமிடம் வரும்போது ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. அதோட உங்களுடைய உரையை முடிச்சுக்கோங்க. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிடம். அணி தலைவர்கள் கடைசியா உங்க அணியில 3 பேர் பேசினதுக்கு அப்புறமா கடைசியா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன, இந்த 3 பேருடைய ஸ்பீச்சை எடுத்து ஒரு ஃபைனல் ஸ்பீச் உங்களுடைய தலைப்பை பத்தின விஷயங்கள் பேசணும். சரி, இப்ப பாத்தீங்கன்னாக்கா முதல் விஷயமாக ஆன்மீக பரிகாரமே சிறந்தது அப்படின்னு சொல்லி ஜோதிட தென்றல் திருமதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் அணியின் தலைவராக ஃபர்ஸ்ட் பேச போறாங்க. வாங்க மேம். நடுவர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். அதாவது தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பு நேயர்களுக்கும் கூட்டமைப்பில் உள்ள அன்பர்களுக்கும் மற்றும் அஸ்ட்ரோ பக்தி சேனலில் உள்ளவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது ஆன்மீக பரிகாரம் அது ஜோதிடத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு, எப்படி முக்கியத்துவமா இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய கருத்து, என்னுடைய என்னுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, ஆன்மீகம் என்பது நம்மளுடைய மனித பிறவி எடுத்ததே நம்ம ஒரு முக்தி நிலையை அடையிறதுக்கு தான் மனித பிறவியை எடுத்திருக்கோம். இப்ப வாழ்வியல் பரிகாரங்கள்ங்கிறது நமக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும், நல்ல கர்மாக்கள் செய்யணும், நல்ல செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறது நமக்குடைய நோக்கம்தான். அப்படிங்கும் போது ஒவ்வொரு கர்மத்தினுடைய பலன் தான் அந்த கிரகங்கள் இப்ப நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல செய்திருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்ம செஞ்சிருப்போம். அதனுடைய தாக்கம் தான் இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு சூரிய ஒரு ஒரு தகப்பனுக்கோ இல்ல தலைமை பண்புல இருந்து துரோகம் செய்திருக்கும் போதுதான் இந்த ஜென்மத்துல நமக்கு அந்த சூரியன் அப்படிங்கிற கிரகங்கள் மூலமா நமக்கு ஒரு தோஷங்களோ ஒரு விளைவோ ஏற்படுது. அப்போ இந்த தோஷங்களை நம்ம சரி பண்ணணும். அப்ப சரி பண்ணும் போது எப்படி நம்ம இந்த ஜென்மத்திலேயே நல்ல விஷயங்கள் தான் செஞ்சிட்டு இருப்போம், நம்ம செய்யாம இல்ல, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச விஷயத்துக்கு தான் நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம நல்லவங்களா இருக்கலாம் கெட்டவங்களா இருக்கலாம். எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கிரகம் பிரச்சனை, அவனை மாதிரி நல்லவனே கிடையாது, இவனுக்கா இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வாழ்வியல்லையே நடைமுறை வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களை செய்துகிட்டேதான் இருக்கிறாங்க. இருக்கும்போது கூட அந்த கிரகத்தினுடைய தோஷமும் தாக்கமும் அவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான சூழ்நிலையில நான் எவ்வளவுதான் நல்லது செஞ்சிருக்கேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிற கூடிய ஒரு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு ஆன்மீக பரிகாரம் ஒரு துணையா இருக்குது. அப்படி இருக்கும்போது தசரதன் கூட என்ன செஞ்சிருக்காரு, தனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி யாகம் வளர்த்துதான் என்ன செஞ்சிருக்காரு, தசரதனுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அனுமன் கூட தன்னுடைய சக்தியெல்லாம் ஒரு விஷயங்கள்ல மறந்து போகும்போது அவர் கூட ஒரு வழிகாட்டுதலின் பேரில் ஒரு ஆன்மீக யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் கலந்துக்கிடும் போதுதான் அவருக்கு அந்த சக்தி எல்லாமே கிடைச்சது. அப்படி நம்மளோட இதிகாசங்கள்லயே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆன்மீக பரிகாரங்கள் செய்யறது, யாகம் வளர்க்கறது, ஹோமம் வளர்க்கறது, அப்புறம் ஸ்லோகம் மந்திர உச்சாடனை செய்யும் பொழுதும் அதே மாதிரி அதற்கான கோயில்கள், ஒவ்வொரு கோயில்கள் இந்த கிரகங்களுக்கு இந்த கோயில்கள்ல வச்சிருக்காங்க. அப்ப புராண காலங்கள்ல இருந்து நம்ம இன்னும் அதுல வழிபட்டுட்டு வரோம். அப்படிங்கும் போது அந்த கிரகத்துல அந்த வைப்ரேஷன் நமக்கு அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த கதிர்வீச்சு இருக்கும்போது நமக்கு அது கிடைக்குது. எப்படி சூரிய வெளிச்சத்துல போய் இப்ப நமக்கு ரொம்ப குளிருது, கரெக்டா சூரிய ஒளி அதிகமான வெப்பம் இருக்கிற இடத்துக்கு போனோம்னா நம்ம உடம்புல வெப்பம் அடையுது. அதே மாதிரி குளிர் வரணும்னா குளிர் பிரதேசத்துக்கு போனாதான் வெப்பம் அடையும். அப்படிங்கும் போது அந்தந்த கிரகங்களுக்கு அதற்கான கோவிலுக்கு போகும்போதுதான் அந்த கதிர்வீச்சு நமக்கு உண்மையடைச்சு ஒரு பாசிட்டிவான நிலையும் அந்த தாக்கங்களும் நமக்கு குறையும். அதாவது தோஷம் என்று தோஷம்தான், அப்படி எல்லாமே முழுமையா மாறாட்டாலும் கண்டிப்பாக அது ஒரு வாழ்வியல் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் அந்த தாக்கத்தினுடைய குறைக்கக்கூடிய தன்மையும். ரெண்டாவது நம்ம ஆன்மீக ரீதியா என்னன்னா இது
வாழ்வியல் பரிகாரங்கிறது வெளியில மாற்றத்தை கொடுக்கும். ஆன்மீக பரிகாரங்கிறது நம்மளுடைய ஆன்மாவை வந்து பலப்படுத்தும். அப்ப ஆன்மாவை பலப்படுத்தும் போது நமக்குள்ள ஒரு சக்தி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு துன்பமா இருந்தாலும் அதை நம்மளால ஏத்துக்கிட்டு அதை எப்படி அந்த துன்பத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படிங்கிறத விதிய மதியால மாற்றக்கூடிய ஒரு அமைப்பா வந்து ஆன்மீக பரிகாரங்கள் இருக்குது. இப்ப வந்து ஒரு ஸ்லோகம் சொல்றோம். அந்த ஸ்லோகம் வந்து ஒளி அதிர்வுகள் வந்து என்னன்னா, அந்த கதிர்வீச்சு என்பது நம்மளுடைய மேலுலகம் இருக்கு இல்லையா, மேலுலகத்துல ஒவ்வொரு நம்மளுடைய பிரபஞ்சமே ஒளியினுடைய சப்தத்தினுடைய இதுலதான் நம்ம பிரபஞ்சமே உருவாகி இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஒளி அந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமான மந்திரங்களை நம்ம சொல்லும் போது அந்த கிரகத்துல வந்து நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சி அவங்ககிட்ட வந்து நம்ம செய்த கர்மங்களுக்கு வந்து இதாகும் பொழுது அந்த ஒளி எதற்கு கனெக்ட் ஆகும்போது, எப்படி வந்து போன்ல வந்து நம்பர் போட்ட உடனே இப்ப நம்பர் போட்டு ரேவதி மேம்க்கு அடிச்ச உடனே ரேவதி மேம் போன் எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி அந்தந்த கிரகங்களுக்கு ஏத்த மந்திரங்களை நாம சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த கிரகங்களுக்கு நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய பிரார்த்தனைகளும் போய் சென்றடையும். அப்படிங்கிறதுதான் வந்து ஆன்மீக பரிகாரத்தினுடைய சிறப்பா நான் நினைக்கிறேன். இப்ப வந்து வாழ்வியல் பரிகாரங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி மாதிரி, ஆன்மீக பரிகாரம் ஒரு ஹையர் லெவல் PhD லெவல் வரைக்கும் நம்ம போலாம். சரியா? இதுதான் என்னுடைய வாதம். ரொம்ப சிறப்பு மேம், நல்லா சிறப்பா பேசுனீங்க. கிரகங்களுடைய ஆதிக்கம் தான் ஆன்மீகத்துடைய ஜோதிடத்துடைய வழிகாட்டல், புராண கதைகள் வரைக்கும் சொன்னீங்க. அடுத்ததா இதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு வாழ்வியல் ஜோதிட பரிகாரம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த அணியுடைய தலைவர் முதல்ல பேச வராரு. அதாவது அனுபவ ஜோதிடர் திரு சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேல் சந்திரன். உமா மகேஸ்வரி மேடம் வந்து ஆன்மீகத்தை பத்தி, அதோட வழிபாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பலனை பத்தியும் மிக சிறப்பான ஒரு முறையில் அவங்க கருத்துக்களை முன்வைத்தாங்க. அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை முதல் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு அணிக்கு பேசும்போது அந்த அணியோட பலத்தை கொண்டு தான் பேசணும் கண்டிப்பா. அப்ப இவங்க பேசுறது என்னன்னு பார்க்கும்போது, அதாவது வாழ்வில் நாங்க பேசக்கூடிய தலைப்பு என்று போகும்போது ஒரு ஜோதிடர் பலன் கூறுவதற்கு வாழ்வில் பரிகாரம் தான் சிறந்தது, அதுக்கு நிகர் வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு வச்சுக்கல. இப்ப ஆன்மீகம் என்பது தன்னை வரித்து கொண்டு ஒரு கடவுள்கிட்ட வேண்டும் போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும், கிடைக்காத கூட போயிருக்கும். ஆனா ஒரு மனிதன் தன் உழைப்பை கொண்டு செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு நிச்சயமா இறைவன் பலன் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அதாவது அக்கம் பக்கம் பாருடா சின்ன ராசா, ஆகாச பாரு என்ன ராசா, வாயில் என்ன மந்திரமோ மனசு என்ன எந்திரமா. அப்ப ஒரு மனசு எந்திரமாக இருந்தது கடவுளை வென்றதோட அக்கம் பக்கம் பார்த்து அவங்களோட நிறை குறைகளை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதன் மூலியமாக அதுக்கு ஒரு பரிகாரத்தை கூறும்போது, ஒரு ஜோதிடருக்கு வந்து ஒரு வாசகர் வரும்போது, ஒரு வாடிக்கையாளர் வரும்போது அவங்களுக்கு நம்ம என்ன வழிகாட்டணும்னா, நீ இந்த கோயிலுக்கு போனா உனக்கு இந்த நன்மை கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனா அந்த நன்மை கிடைக்கும்னு ஜாதகத்து ரீதியே சொல்றோம். ஆனா அதுக்கு அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது, அந்த சார்ந்து அவன் வாழ்வியலோட ஒரு பரிகாரத்தை எடுத்து செய்யும் போதுதான். இப்ப சூரியன் எடுத்துக்குங்க, அது ஒரு நம்ம ஆத்மகார கிரகம். அது யாரு நம்ம கிரகம்? சூரியன் பகவான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லலாமா? அது சொல்லு கிடையாது. தந்தை எடுத்துக்கங்க, உங்களோட தந்தை சூரியனாக காட்சி அளிக்கூடாது. அதை தந்தை சொல் மிக்க மந்திரமே இல்லைங்கிறாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்ப தந்தையாரோட பேச்சை கேட்டாவே நமக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல அறிவு கிடைக்கும், நல்ல புத்தி கிடைக்கும், நல்ல ஒரு செயல்பாடை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அதாவது தாயும் தந்தையும் முன்னறி தெய்வங்கிறாங்க. தாயும் தந்தையும் முன்னறி தெய்வம். அப்ப அவங்களுக்கு நிகரானது சந்திரனும் சூரியனும் பாத்தீங்கன்னா கிரகங்களாக நமக்கு காட்சி அளித்தாலும் நம்ம வீட்டில் வந்து அன்னாட அவங்களை பார்த்துருக்கிறோம். அவங்கள சரணாகதி அடைஞ்சு அவங்க பேச்சை கேட்டாவே வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வந்துடலாமே. அப்ப நம்ம கோயிலுக்கு போறதோட தாய் தந்தையர் யாரெல்லாம் பாத பூஜை செஞ்சு ஒரு நமஸ்காரம் வாங்கிட்டு ஒரு காரியத்தை செய்யறாங்களோ அவங்களுக்கு 100% வெற்றிங்க. அவங்களுக்கு ஜாதகத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த அம்மா உமா மகேஸ்வரி ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை ஒரு வேலி யாகம் செஞ்சுதான் அதை வந்து நீக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த யாகத்துக்கு முதல்ல தியாகம் செய்யுங்க. நீங்க ஒன்ன இளங்க, ஒன்னு விட்டு கொடுங்க. வாழ்க்கையில் வந்து பிடிவாதம் பண்ணாதீங்க. பிடிவாதம் பண்ணாம நமக்கு ஒண்ணு கிடைக்கலையேங்கிறதோட நமக்கு இன்னொருத்தருக்கு கிடைக்கல, அதை விட்டு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குங்க. அது மாதிரி நம்மளோட தாய் தந்தையர் அவங்கள வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது நமக்கு தோஷமே வராதுங்கிறாங்க. சாஸ்திரத்திலே சொல்றான், தாய் தந்தையரை வணங்குறவங்களுக்கு, தாய் தந்தையரை மதித்தவர்களுக்கு, தாய் தந்தையருக்கு உணவளித்தவர்களுக்கும் எந்த ஒரு தோஷமும் பாதிக்காதுங்கிறான். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்றான், உங்களோட அதாவது வம்சாவளியில் வந்தவங்க இறந்தவங்களுக்கு உண்டான
திதி தர்ப்பணத்தை ஒழுங்கா செஞ்சுட்டு வாங்க. நீங்க எங்க செய்யறீங்க? அது வீட்லயே செய்யுங்க. அதாவது வீட்லயே உணவுலாம் உங்களுக்கு பிடிச்சது படைச்சு அதுக்கு உண்டான நீங்க வழிபாடு இலை போட்டு வழிபாடு செய்யும் போது நீங்க கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு வாழ்வில் பரிகாரங்க. இதெல்லாம் யார் இன்னைக்கு செய்யறா? இது நிறைய பேர் செய்யாம விட்டுறாங்க. இதனாலேயே உங்களுக்கு வந்து பித்ரு தோஷங்கிறாங்க, தாய் தந்தையர் தோஷங்கிறாங்க, வம்சாவளி தோஷம்னு சொல்லி அது நிறைய கோயிலுக்கு போயிட்டு அவங்க அது என்னதான் செஞ்சாலும் அது வந்து நிவர்த்தி ஆகாது. அப்ப ஒரு மனிதனோட தோஷ காலத்தை எப்படி தீர்க்க வேண்டும் ஒரு ஜாதகத்தை என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து அதை புரிந்து கொண்டு அந்த ஜாதகத்துக்கு உண்டான வாழ்வில் பரிகாரம் என்னன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு இருக்குது. இப்ப தந்தைன்னு இப்ப சூரியனா தந்தை, சந்திரனா தாய், சுக்கிரனா மனைவி, புதன் செவ்வானா சகோதரன், குருனா நமக்கு ஆசான்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரக நமக்கு கிரகங்களோட மனிதர்களே இருக்கிறார்கள். மனிதர்களே நமக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு இப்ப குரு தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. இப்ப குரு தோஷம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும்? குருமார்களோட பாதத்தை வந்து சரணாகதி அடைய வேண்டும். குருமார்கள் சொல்லக்கூடியது கேட்கணும். இதுதாங்க அந்த குரு தோஷம் விளக்கும். குரு தோஷ சாபம். இப்ப சனியும் குருவும் சேர்ந்து இருக்குது. இது வாழ்வில் பரிகாரம் என்ன அப்படின்னா, நீ ஒரு குருவிட போய் அவங்களுக்கு பணிவிட செய்ய, உன்னோட பணிவை உங்களோட வேலையை அந்த குருவிட்ட காட்டு. அந்த குரு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு குரு தோஷத்தை நிவர்த்தி செய்வார். நீ குரு தோஷம் இருக்குது, அதாவது சனி குரு சேர்ந்திருக்காங்க, பிரம்மகத்தி தோஷம், நீ அந்த கோயிலுக்கு போனாதான் உனக்கு வாழ்வியல் உனக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதோட, அதாவது குருமார்களை நீ குருமார்களுடைய சேவை அவங்களோட பணிவிடைகளை செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள தோஷத்தை, கிரக தோஷத்தையும் அந்த குரு சனி சேர்க்கை உள்ள பிரம்மகத்தி தோஷத்தையும் போக்குங்கிறாங்க. இது வந்து வாழ்வியல் பரிகாரமா நம்ம எடுத்து செய்யலாம். அடுத்ததாக இப்ப ஒருத்தருக்கு கலத்திர தோஷம். ஓகேங்களா மேடம்? முடிச்சுக்கலாங்களா? ஓகே. ஓகே. சந்திரன் சார் சொன்னாரு குரு சனி சேர்ந்திருக்குன்னா திருவிடை மருத்துவம் எல்லாம் போக தேவையில்ல, குருக்கு பணிவிடை செஞ்சாலே அந்த வாழ்வியல் பரிகாரமே வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு உமா மகேஸ்வரி மேம் சொன்ன கோவில் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாரு. அடுத்து இல்ல ஆன்மீக பரிகாரம் தான் இந்த வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீக பரிகார ஜோதிட குழுவுல இருந்து வராங்க திருமதி ஜோதிட கலைவாணி, திருமதி மஞ்சுளா அசோக் மேம். வாங்க மேம், வந்து பேசுங்க. மியூட்ல இருக்கு, எடுத்து. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கனகாம்பாள் அம்மையாருக்கு முதலிலும் அவருடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ரேவதி ராஜேஷ்கன் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்று ஜோதிடத்தில் பலன் கூறும்போது ஆன்மீக பரிகாரங்களே சிறந்தது என்ற தலைப்பை எங்களுக்கு ஒரு உரையாக, அதாவது நடுவர் வந்து தீர்ப்பு கூற வழியில் வந்திருக்கக்கூடிய மீனாட்சி அம்மையார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஆன்மீக பரிகாரங்கள் அப்படின்னா முதல்ல நம்ம என்னன்னு உணர்ந்துக்கணும். அந்த பரிகாரங்கள்லாம் நேத்தோ இன்னைக்கோ வந்தது அல்ல. இது நடைமுறைக்கே காலங்காலமாக, அதாவது ராஜாக்கள் காலத்திலிருந்தே வந்து என்னங்கன்னா இது தொன்று தொட்டு ஆன்மீக பற்றுள்ளவர்கள் மூலமாகவும் ஜோதிட ஆஸ்தானாக, அதாவது அரண்மனையிலும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஜோதிட குருமார்கள் இருப்பாங்க. அவங்க சொன்னாதான் ராஜாக்களே வேலை செய்வாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய ஜோதிட குருமார்கள் மூலமாகவும் தான் இந்த பரிகாரங்கள் அமைப்பு அப்படிங்கிறது நடைமுறைக்கு தொன்று தொட்டு வந்தது, வந்து கொண்டு இருக்கிறது, இனியும் அது சென்று கொண்டு இருக்கும். அப்ப அத்தகைய சிறப்பு மிக்க ஒரு பரிகாரம் தான் இந்த ஆன்மீக பரிகாரங்கள். அதாவது இந்த பரிகாரம், ஆன்மீக பரிகாரம் அப்படின்னா என்னன்னா இது பர்மனன்ட் பரிகாரமா, டெம்பரவரி கிடையாது. இப்போ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு அதெல்லாம் டெம்பரவரி. இன்று ஒன்று செஞ்சோம்னா மறுபடியும் பிரச்சனை வந்துச்சுன்னா, அது சார்ந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு இது செய்துக்கிட்டே இருக்கணும். பட் இதுல நாங்க சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டா எதற்காக வந்திருக்கிறோம் அந்த பரிகாரத்தை மனமுடைந்து அந்த இடங்கள்ல போய் இன்னைக்கு செய்யும் போது மீண்டும் இந்த பிரச்சனைகள் வராது என்பது உறுதி. ஏன்னா அதற்கேற்பதான் அந்த பரிகாரங்களுடைய வகை முறைகளையே முன்னோர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு 1-2 சான்றுகளை நான் கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கோவில் அப்படிங்கிறது தான் ஆன்மீக பரிகாரத்தினுடைய கோவில் அப்படிங்கிறது மிக சிறப்பு. அந்த கோவிலுடைய என்ட்ரிக்குள்ள நீங்க நுழையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த கோயிலுடைய கட்டுமான அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கிரகங்களுடைய சக்தியை ஈர்க்கக்கூடியதாகவும், ஸ்பெசிபிக்காக சொல்லணும்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதனுடைய புவியீர்ப்பு சக்தியை இழுக்கக்கூடியதாகவும், அதனுடைய கதிர்வீச்சுகளை இழுத்து அங்கு வரக்கூடிய பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் எல்லாம் வந்து அதை பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த கோயில்கள் என்ற அமைப்பு அமைக்கப்பட்டே இருக்கிறது.
அந்த காலத்துல தான் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில எழுந்ததுமே நம்ம நல்லா காலை கடன்களை முடிச்சுக்கிட்டு கோயில வந்து அந்த பிரகாரத்தை சுத்தி, கோயில் சாமி கும்பிட்றோமோ இல்லையா, அந்த பிரகாரத்தை சுத்தி வரணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, வாக்கிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு, டீ குடிக்கிறது, அதை முடிச்சுட்டு வராங்க. வாக்கிங் போறதுனால பலன் கிடையாது. ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பரிகாரம் அப்படிங்கிற சுற்றுமுறையை வந்து அதையும் பத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கணக்காக, அதாவது ஒரு முறை சுற்றினால் என்ன பலன், 2 முறை சுற்றினால் என்ன பலன் சொல்லிட்டு அந்த பரிகார சுற்றுக்கு முதற்கொண்டு கணக்கு வச்சு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சும்மா சொல்லல, ஒவ்வொரு விஷயங்களும் ஆண்டோர்கள் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஆன்மீக பூர்ணமாகவும் சயின்டிபிக் பூர்வமாகவும் ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஒரு முறை சுற்றினால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் பக்கத்தில் நம்ம போயிட்டோம், சாமி நான் வந்துட்டேன், என்ன நீ கண்ணு திறந்து பாருப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அவர்கிட்ட. 3 முறை நீ சுத்திட்டோமா, அந்த சுத்தி பாருங்க கோயில, நம்மளுடைய என்ன கவலையோட இருந்தனால அந்த மன சுமை அப்படிங்கிறது குறையும். இதே வந்து 5 சுத்திட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா, நம்ம நினைத்த அனைத்து இஷ்டங்களும் நமக்கு சித்தியாகும். 7 முறை செய்த சுத்தனமா நாம் நினைத்த காரியம் ஜெயமடையும். 9 தடவை சுத்தினா நம்மளுடைய எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நாசம் வந்து விலகும். அதே போல பாத்தீங்கன்னா 11, பொதுவாகவே எல்லா கோயில்களிலுமே பாத்தீங்கன்னா இந்த 11 சுற்று அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அமைப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுடைய ஆயுளை விருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 13 சுற்று, 15 சுற்று அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் இருக்கு. பிரார்த்தனை சித்தி செய்யக்கூடியது, 15ங்கிறது தன பிராப்தியை சேர்க்கக்கூடியது, 17 அப்படிங்கிறது தானியத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு, 19ங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரோகத்தை, நீ ஒண்ணு செய்வன எந்த பரிகாரமும் செய்வன, சுத்தி வந்தாலே உடம்புல இருக்க நோய் போயிருப்பா அப்படிங்கும் போது ரோக நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம். 21ங்கிறது கல்வியை விருத்தி செய்யக்கூடிய இடம். 23ங்கிறது சுக சௌகரியம், நீ வாழ்வுல உனக்கு என்ன சுகமான இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்கும். அதே போல என்ன ஒன்னே சொல்லி கொள்கிறேன், அதாவது ஒண்ணு இல்ல, கோயில போயின்னு நம்ம ஒரு வெத்தலை பாக்கு மட்டும் கொடுத்து பூஜை செய்யறோம். சோ அந்த வெத்தலை பாக்குங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம். ஆனா அதுல பாத்தீங்கன்னாலுமே இந்த பஞ்சபூத சக்திகளுமே நமக்கு அடங்கியிருக்கு ஐயா. அந்த இதை வந்து சாமிகிட்ட கொடுத்து அர்ஜுனை செஞ்சு அதை பிரசாதமாக வாங்கி நம்ம சாப்பிடும் போதே நமக்கான எல்லா இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள், நமக்கு வேண்டிய சக்திகள் அனைத்தும் கிடைக்கும். அதாவது நம்ம கற்பூரம் எடுத்துக்கிட்டோம்னா அது நெருப்பு பொருந்தத்தை குறிக்கக்கூடியது, வெற்றிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா காற்று சக்தியை குறிக்கக்கூடியது, பாக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நீர் சக்தியை குறிக்கக்கூடியது, பழம்னு எடுத்துக்கிட்டோம்னா மண் சக்தியை குறிக்கக்கூடியது, பூ என்பது ஆகாய சக்தியை குறிக்கக்கூடியது. இத்தகைய 5 பஞ்சபூத சக்திகளுமே வந்து நம் பூஜித்து நம் பிரசாதமாக பெற்றுக்கொள்ள முடியுது. இந்த ஆன்மீகத்திலான பரிகாரங்கள் மூலமாக நம்ம வந்து நிவர்த்தி அடைய முடியும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் தீர்க்க முடியும், இறைவனுடைய சக்தியை பெற முடியும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அதாவது ஒரு நிமிஷம் ஐயா சந்திரன் ஐயா சொன்னாரு, உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நிச்சயம். அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, நீங்க குரு சனிக்கு குருவெல்லாம் கும்பிட வேணாம், கோவில இத்தனை வாட்டி சுத்தினாலே போதும், வெற்றி கிடைச்சிடும். பஞ்சபூத தத்துவத்தை ஒரு வெத்தலை பாக்கலே அவ்வளவு அழகா ஆன்மீக பரிகாரமா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வாழ்வியல் பரிகாரம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பேச வரவர் அனுபவ ஜோதிட தென்றல் திரு தனம் தண்டபாணி ஐயா வந்து வாழ்வியல் பரிகாரம் தான் சிறந்ததுன்னு பேச வராரு. அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். அதாவது பார்த்தீங்கன்னா எதிரணியிலிருந்து சிறப்பாக இருவர் நல்லா தகவல் கொடுத்திருந்தாடி. அது வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பர்மனன்ட் அப்படி நல்ல ஒரு ஆன்மீக பரிகாரம் சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியாக இன்னொரு அம்மையார் பார்த்தீங்கன்னா ஜோதிட கதிர்கள், அது வந்துட்டு நம்ம கரெக்டாக என்ட்ரி ஆனோம்னா நம்மளுக்கு அது மேலே நல்லா விழுகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் அவங்களுடைய 2 கருத்துக்களை வச்சாங்க. அப்புறம் மேற்படி பார்த்தீங்கன்னா 1 to, அதாவது முடிஞ்சவரை அம்மா வந்துட்டு மஞ்சுளா அம்மா 1 to 100 வரைக்கும் 1 2 3 சொல்லி டயர்ட் ஆயிட்டாங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னுடைய கருத்து நான் என்ன சொல்ல போறேன்னா, ஜென்ரலா வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து என்பது ஒரு அன்றாட வாழ்வில் ஏற்படும் தடைகள், பணப்பற்றாக்குறை மற்றும் மன அழுத்தத்தை போக்கி நேர்முறை ஆற்றலை அதிகரிக்க உதவும் ஒரு எளிய முறை. இதுல வந்துட்டு நாம் வந்துட்டு ஜென்ரலா நிறைய தோஷங்கள் எல்லாமே நம்ம ஜாதகத்துல நம்ம பார்த்துருப்போம். அதுல பார்த்தீங்கன்னா கடத்தர தோஷம், கர்மவினை தோஷம் அப்படின்னு நிறைய தோஷம் இருக்கு, சந்தோஷம் தவிர. ஸோ இதுட்டு எல்லாமே நம்ம வாழ்வியல் பரிகாரம் மூலியமா நம்ம சந்தோஷத்தை நம்ம இதில் வந்து எளிதாக நம்ம கிடைக்க பெற்றுக்கலாம். இதுக்கு வந்து என்னுடைய வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ உதாரணமா நீங்க வந்துட்டு ஆன்மீக பரிகாரமான்னு பார்த்தா இந்த சூரியன் அப்படின்னா சூரியனுக்கு தகுந்த கோயிலுக்கு, சந்திரனா சந்திரன் தகுந்த கோயில், இது மாதிரி ஸ்தலங்கள் எல்லாமே எதிரணியே சொன்னாங்க. ஆனா என்னுடைய வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு நாம் வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அதை வந்துட்டு அப்பாவிடம் ஆசீர்வாதம் பெறுவது, தந்தை இணையாக பெரியவரிடம் ஆசீர்வாதம் பெறுவது, சூரியன் வழிபாடு, சூரியனுக்கு நிகராக வில்வ மரம், வன்னி மரம், இதையெல்லாம் வளம் வருவதல், இதெல்லாம் பண்ணா நம்ம வாழ்க்கையை வந்து நமக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்கும். அதே போல டைமுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதே வந்து நம்மளுடைய சூரியனுக்கு நம்மளுக்கு நாம் கொடுத்த மாதிரி. அதே மாதிரி வாட்ச் கட்டணும், காலை நேரத்துல எந்திரிக்கணும். இதெல்லாம் பண்ணாலே நம்மளுக்கு சூரியனுடைய பவர் நமக்கு கிடைக்கும். அதாவது அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு சூரியனுடைய ஆக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். அதே போல சூரியன் கோயிலுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜலம்னு சொல்லுவாங்க. அதாவது நீர்லயே மந்திரம் சொல்றது, பௌர்ணமி வழிபாடு, உணவு தானம், அப்புறம் உணவுக்கு மரியாதை, அப்புறம் தாயிடம் ஆசீர்வாதம், கர்ப்பிணி பெண்களுக்கு லட்டு வாங்கி தருவது, முதியோர்களிடம் ஆசீர்வாதம் பெறுதல், சந்திரனுக்கு நீர் வார்ப்பது, இதெல்லாமே ஒரு சந்திரனுடைய பரிகாரம். அடுத்தபடியாக இந்த செவ்வாய் ஸ்தலத்துக்கு போறதுக்கு நம்ம செவ்வாய் நம்ம எப்படி நம்ம இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுனா, சகோதரனை மதிப்பது, சிவப்பு சட்டை அணிவது, சிவப்பு ஆடை தானம் தருவது, பூமிக்கு பூஜை செய்வது, பூமி வழிபாடு, மாதுளையும் பழம் தானமா கொடுக்குது, அதாவது அரசு மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்கு, மண்ணை மதிப்பது, மண் எடுத்து திருநீறா பூசுவது. அடுத்தபடியாக புதனுக்கு, அதாவது பள்ளி ஆசிரியர்கள் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வணங்குவது, மரியாதை தருவது, உடன் பிறந்த தங்கைக்கு உதவி செய்வது, தாய்மாமனுடைய நட்பு உறவு வைத்துக் கொள்வது, பச்சை பயிர் தானம் தருவது, திருநங்கைகளுக்கு பச்சை நிற உடை தானம் தருவது, பச்சை வளையல் உட்பட இது எல்லாமே அவங்களுக்கு தானமா கொடுக்கும். சின்ன கன்னி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறது. ஆட்டோவில், அதாவது மிதிரம் முன்னாலே மூன்றாவது ராசி, அதனால ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சவாரிக்கு பேரம் பேசாம அவங்களுக்கு காசு கொடுத்து டிராவல் செய்யலாம். பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புக் டொனேட் பண்ணலாம். ஓகே. இதை போல குருவுக்கு பார்த்தீங்கன்னா பிராமணர் ஆசீர்வாதம் வாங்கி தருவது, மஞ்சள் நிற ட்ரெஸ் போட்டுக்கலாம். சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சுக்கணும், மனைவியை வந்து நேசிப்பது, அத்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குவது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கு நாம் ஹெல்ப் பண்றது. அப்புறம் ஆடை தானம், ஐயப்ப பக்தர்களுக்கு நீர் 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 கொடுத்து உபசரிக்கிறது. ஸோ இதை போல ராகு பார்த்தீங்கன்னா புற்றுமண் வழிபாடு செய்வது, மரத்துக்கு தண்ணி ஊற்றுவது, கேது பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, இது எல்லாமே செஞ்சோம்னா நம்மளுக்கு எல்லா அனுகூலம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அதாவது ஒரு பட்டிமன்றத்திலேயே வந்து மொத்த வாழ்வியல் பரிகாரத்தையும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எளிமையாவும் டக்குன்னு புரியுற மாதிரியும் சொல்லிட்டீங்க. அதனால கோவிலை சுத்த சொன்னவங்கள நீங்க இந்த மாதிரி சிம்பிளா ஒரு மாதுளம்பழம் கொடுத்து செவ்வாவையே நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததா வந்து இல்ல நான் திரும்பவும் நான் வந்து என்னோட கருத்தை தான் முன் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆன்மீக பரிகாரம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக ஜோதிட கலை வித்யாராணி திருமதி எஸ் ஜெயந்தி அம்மா அவர்களை அழைக்கிறோம். ஜெயந்தி மேம். குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் வணக்கம். நமது தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்ந்த கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் மற்றும் ரேவதி கண்ணன் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உரையை ஆரம்பிக்கிறேன். நான் தெய்வீக பரிகாரமே சிறந்தது அப்படின்ற தலைப்புல பேச வந்திருக்கேங்க. பொதுவா ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம்னா எல்லா ஜாதகத்திலையும் நிறை குறைகள் இருக்கும். நிறை குறை இல்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த குறைகளை வந்து நம்ம தீர்க்கிறதுக்கு அப்படின்னா வாழ்வியல் பரிகாரத்தை விட தெய்வீக பரிகாரம் தான் நமக்கு எப்பயுமே அனுகூலமா இருக்குங்க. இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. நம்ம ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம், இன்னைக்கு அவங்களுக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது அப்படின்னோடனே நமக்கு அதுக்கான இந்த வேலைக்காரங்களுக்கு போய் சனி பகவான் இருக்காரு அப்படின்றதுக்காக நம்ம இந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் போய் எந்த ஹெல்ப்பும் யாரும் செய்ய மாட்டாங்க. மேக்சிமம் அவங்களுக்கு லீவு கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்ய வர்றாங்க அப்படின்னா அவங்க 2 days லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கூட அந்த காசை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க மாசமாச்சுங்க. ஆனா இதே பாத்தீங்கன்னா சனி பகவான் போய் நீங்க திருநள்ளாறு போய் இது அந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னா வழிபாடு பண்ணுவாங்க. தீக்கொல்லிக்காடு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா வழிபாடு பண்ணுவாங்க. அந்த வேலைக்காரங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இது வாழ்வியல் பரிகாரம் தான், செய்ய மாட்டாங்க. இதே கோயில் போய் நீங்க சாமி கும்பிடுங்க சொன்னாங்கன்னா 5000 ரூபாய் இல்ல 50,000 ரூபாய் கொடுத்து செலவு செய்யும். இங்க சரியா இருக்கா? 50,000 கொடுத்து கூட இவங்க வந்து இப்ப செலவு செய்வாங்க. கோவிலுக்குன்னு சொல்லும் போது செலவு செய்வாங்க.
வந்து ஒரு வேலைக்கு இதை தானம் பண்ணுங்க, ஒரு 500 ரூபாய் தானம் பண்ணுங்க, உங்களுக்கு தனி பிரச்சனை இருக்கு அப்படி இல்ல சொன்னாங்க. மேம், செய்ய வாய்ஸே மாட்டாங்க. புரியல மேம். அதே மாதிரி ஹெட்போன் ஏதாவது போட்டுக்கிறீங்களா? வாய்ஸே கேக்குதா சுத்தமா மேடம்? புரியல. ஒரே பிரேக் ஆகுது மேம். இப்ப கேக்குதா இந்த மேடம்? போன் கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்களா? கேக்குதான்னு கேக்குது, கிளியரா கேக்குது. அதுக்கப்புறம் பேசுறது கேட்கல. மேடம் இந்த ரூம்ல ஜன்னல் இல்லைன்னு நினைக்கிறேன் மேடம், ஃபுல்லாவே எக்கோ ஆகுது. எக்கோ ஒரு மாதிரி கேக்குதா? பேசுறீங்க. இதுவா வேண்டாம். இருக்கு. ம். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப கேக்குதா மேடம்? சரி பேசி பாருங்க. கேக்குதான்னு கேக்குது மேம் நல்லா. சரிங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்வியல் பரிகாரங்கிறத விட தெய்வீக பரிகாரம் தான் வந்து எப்பவுமே சிறந்ததுங்க. இப்ப நான் பேசுறது கேக்குதா மேடம்? கேக்குது பேசுங்க. இப்போ கேக்குதா மேடம்? கேக்குது சிறப்பாக இருக்கு. பேசுங்க. இப்ப தெய்வீக பரிகாரம் நம்ம வந்து வீட்டுல வந்து பிரிதோஷம் இதுக்கு ஒரு ஜாதகல அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்காக வந்து எங்க அம்மா அப்பாவை போய் வணங்குங்க. சந்திரன் இல்ல சந்திரன் சேர்த்து இருக்கு அப்படின்னா அப்படின்னு சொன்னா யாரும் வழிவிட மாட்டாங்க. அம்மாவை சொல்லி கேளுங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. இதே போய் அங்க அப்பா போய் வழிபாடு பண்ணுங்க. ஹெட்போனை கழட்டிட்டு பேசி பாருங்க. இப்ப கேக்குதா மேடம்? பேசுங்க. இப்ப கேக்குதா மேடம்? இல்ல அவங்களுக்கு கேக்குதா மேடம்? இல்லைங்க மேடம், அந்த ரூம்ல தான் ஃபால்ட், எக்கோ ஆகுது மேடம். எக்கோ ஆகுது, நிறைய கஷ்டமா இருக்கு, கேட்கல. நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையே. நான் பேசுறதே கேட்கலையா? நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. இப்பதான் கேக்குது. நான் ஹெட்போன் போட்டா கேக்குது. ஓகே, சரி பேசுங்க. ஒரு ஜாதகத்துல பக்கத்துல பேசவா மேடம் இல்ல பாரில இருந்து பேசவா? இல்ல இப்ப பிரசன்ட்ல இருந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் வரைக்கும் புரிஞ்சிச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு ஜாதகத்துல தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து கெடுத்தாள் அப்படின்னு படிச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க எப்பயும் அப்பா பேச கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன் சொன்னாரு, தண்டமணி சார் அதேதான் சொன்னாரு. ஆனா போய் தந்தைக்கு போய் என்ன ஒரு இதுவும் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு அப்பா போச்சுட்டா கூட உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, நாம போய் அப்பா போய் ஹெல்ப் பண்ணுவோம், அப்பா வேற வேலையே இல்லை, இப்படித்தான் சொல்லுவாங்க. இதே போய் சிவ வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க, செய்வாங்க. கோவிலுக்கு போங்க, சிவனை வழிபாடு பண்ணுங்க, இந்த தெய்வத்துக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க. அப்ப இந்த வழிபாடு இல்லாட்டினாலும் இந்த வழிபாடுனால அவங்களுக்கு ஒரு அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். தெய்வத்தை வழிபாடு பண்றதுனால எந்த தப்பும் நடக்காதுங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க விரிஞ்சிபுரம் போகலாம். இல்லையே குழந்தைய மீட்டு தந்த அவினாசி அப்புறம் போய் வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இது அனுபவபூர்வமான உண்மைங்க. எனக்கு என்னுடைய மருமகளுக்கு இது நடந்தது. இதே மாதிரி மாந்தி பரிகாரம் என்ன வாழ்க்கையில தடை வந்துட்டே இருந்தது அப்படின்னா மாந்தி பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். இதே பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்க திருவடி மருதூர் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்குங்க. இதுதான் என்னுடைய தெய்வீக பரிகாரங்கள்ல நான் சொன்னதுங்க. அதாவது ஜெயந்தி மேம் வந்து அவங்களோட கருத்தா என்ன சொல்லிட்டாங்கன்னா, சூரியன் ஒரு ஜாதகத்துல கெட்டு போயிடுச்சு அப்படின்னா எப்படி வாழ்வியல் பரிகாரமா அப்பா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியன் கெட்டு போனவர் எப்படி அப்பா கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும்? சிவன் கோயில் போனாதான் அதோட ரிசல்ட் சூப்பரா இருக்கும். சூப்பரா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. சரி, அதையும் எதிர்த்து தன்னுடைய கடைசி கருத்தா சொல்றதுக்காக வாழ்வியல் பரிகாரம் தான் சிறந்ததுன்னு பேசுறதுக்காக வராங்க வாஸ்து சாம்ராட் திரு இளங்கோவன் ஐயா அவர்கள். இளங்கோவன் சார் இங்கே அவரை காணோம். இவ்வளவு நேரம் இருந்தாரு. இளங்கோவன் சார், இளங்கோவன் சார் அவர் இல்ல குரு, உள்ள பஞ்சுவா மேம் ஒரு கால் பண்றீங்களா? மேடம் அவர் இல்லைங்க மேடம்.
கால் பண்ணி பார்க்கட்டுங்களா? ஒரு கால் பண்ணி பாருங்க சார். இல்லைன்னா அவரோட பதிலா உங்க 2 பேர்ல யாராவது கருத்து சொல்லுங்க. என்னாச்சு இவ்வளவு நேரம் வீடியோல இருந்தாரு? மஞ்சளா மேம் போன் போட்டீங்களா? லைவ் போகுது. சரி ஓகே மேம் ஸ்டாப் பண்ணுங்க. அதாவது இவ்வளவு மேடம் நேரமா வந்து ஐயா வர மேடம் ஐயா வரானுங்களா? ஓகே வர சொல்லுங்க. வரேன்னு சொல்லிட்டாரு. வரேன்னு சொல்லிட்டாரு. அவரோட 5 நிமிஷத்துல 3 நிமிஷமே முடிஞ்சு போச்சு. வாங்க சார் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அடுத்தவங்களை பேச சொல்லுங்க. அப்புறம் அவர் எல்லாம் வந்துட்டாரு இளங்கோன் சார். சார் பேசுங்க சார். வணக்கம். டிராவல்ல இருக்கனால கொஞ்சம் சரி ஓகேம்மா. பேசினவங்க எல்லாம் நல்லா பேசினாங்க. அருமையா எல்லா கருத்துக்களையும் பதிவு செஞ்சாங்க. வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என்னுடைய கருத்தை வந்து வாழ்வியல் பரிகாரம் என்னன்னு சொல்ல வரேன். வாழ்வியல் பரிகாரம் நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கவங்களுக்கு நம்ம தெய்வ வழிபாடுகள் சொல்லலாம். அந்த தெய்வ வழிபாடுகள் அவங்க சொல்லும் போது அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இதே பாரம்பரிய குடும்பமா 30 வருஷம் 40 வருஷம் ஒரு ஃபேமிலி வந்து வெளிநாட்டுல இருக்கும்போது இங்க வர முடியாது. அவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய நிலையிலிருந்து எப்படி அவங்க வெளியே வர முடியும்? அப்ப அதுக்கு வந்து என்ன மாற்று முறை இருக்கு அப்படின்னு யோசிக்கும். வாழ்வியல் பரிகாரம் எடுக்கும்போது அந்த நிலையானது அவங்களுக்கு அந்த சூழ்நிலைய என்ன எதிர்பார்க்கிறாங்களோ, என்ன நடக்காம இருக்கோ, என்ன முயற்சி செய்யறாங்களோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. தெய்வம் வந்து இருந்து தெய்வத்துடைய வழிபாட்டு முறையில செஞ்சு கிடைக்கிற விஷயங்கள் சிறப்பு. ஆனால் அங்க வர முடியாத சூழ்நிலை அந்த காலகட்டத்துல வந்து அவங்க எப்படி பயணம் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கு இந்த வாழ்வியல் பரிகாரங்கிறது பெரிய விஷயம், பெரிய நட்பா இருக்கும். நிலையில வந்து என்னன்னா, அதாவது வாழ்வியல் பரிகாரத்துல வந்து என்ன சொல்ல வரும் அப்படின்னா, இப்ப வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இல்லறத்துல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வரும்பொழுது அந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப சீக்கிரமா முடிவெடுத்து, அதாவது அந்த கால அவகாசம் கூட இல்லாம எல்லா விஷயங்களையும் தீர்மானம் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இன்ஸ்டன்டா கிடைக்கக்கூடிய பலனுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழணும், ஒரு புதுமண தம்பதியின் மன உளைச்சல் இருந்து வெளில வரணும் அப்படிங்கும் போது எளிமையான பரிகாரங்கும் போது அவங்க வாழ்ற பகுதியில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள் 60 வயது 70 வயது நிலையில ஜோடியா வாழ்ந்துட்டு இருக்கவங்களை பார்த்து ஒரு 2 பேர் படுக்கக்கூடிய ஒரு பாய், 2 தலையணை, ஒரு போர்வை மற்றும் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதிய உணவு 2 பேருக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு அண்ட் பூ இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட உத்தரவு கேட்டு எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்க அதை யூஸ் பண்ணும்போது கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தும் போது அவங்க வாழ்க்கையில அந்த நெகட்டிவிட்டி குறைஞ்சி பாசிட்டிவ் கிடைச்சு அவங்க வாழ்க்கையில வந்து ஒண்ணு சேர்ற வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குமா. இந்த மாதிரி தேங்க்யூ சார். இன்னும் அணி தலைவருக்கு தேங்க்யூ சார். நன்றி. இளங்கோவன் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வெளிநாட்டுல போய் வாழ்றாங்க, அவங்க எப்படி ஆன்மீக பரிகாரங்கள் செய்வாங்க? ஒரு இல்லற பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு வயதான தம்பதியர்களுக்கு பாய்ப்படுக்கையும் உணவு கொடுக்கும் போது, அதுவும் கலத்தரக்காரகனான வெள்ளிக்கிழமையில கொடுக்கும் போது இந்த வாழ்வியல் பரிகாரம் அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி 6 பேரும் பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ சீஃப் கெஸ்ட் உடைய டைமிங்ல அதாவது 2 அணி தலைவர்களும் ஃபைனல் ஸ்டேட்மெண்டா ஒரு 2.5 நிமிஷத்துல உங்களுடைய தலைப்பை பத்தின ஆணித்தரமான கருத்துக்கள் ஒரு 2 கருத்துக்கள் சொல்லி முடிச்சீங்கன்னா, ஏன்னா அடுத்த 15 மினிட்ஸ் வந்து சீஃப் கெஸ்ட் வந்து உங்களுக்கான விஷயங்களை பேசிட்டு தீர்ப்பை கொடுப்பாங்க. சோ முதல்ல வந்து ஆன்மீக ஜோதிடமே பரிகாரமே சிறந்ததுன்னு சொல்லி தலைவியாக ஜோதிட தென்றல்
திருமதி சிம்மம் திருமதி உமா மகேஸ்வரி மேம் வந்து உங்க அணியுடைய கருத்தை 2 பாயிண்ட் ஆணித்தரமா சொல்லுங்க மேம். ஃபைனல் ஸ்டேட்மெண்டா. வணக்கம். எதிரணியினருக்கு வாழ்த்துக்கள். அதாவது இப்போ ஒரு மனிதன் வாழ்றதுக்கு நல்ல சாப்பிடு, நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடு, நல்ல ஹெல்த்தியா இருந்து நம்ம சொல்றோம். சரியா? என்னுடைய பார்வையில வாழ்வியல் பரிகாரம்ங்கிறது நான் அதை தான் பாக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு லெவல் இருக்குல்ல, எக்ஸசைஸ் செய்யறது, ஃபிட்னஸ்க்கு போறது, இத மாதிரி நம்ம இன்னும் நம்மள டெவலப் பண்ணி ஷேப் பண்றதுக்கு ஆன்மீக பரிகாரம் ரொம்ப தேவை. இதோட நம்ம நிப்பாட்டிக்கிடக் கூடாது. இதை தாண்டி இத அடுத்த லெவலுக்கு போகணும். இப்ப ஜோதிடம்ங்கிறது இந்த மதத்துக்குரியது மட்டும் கிடையாது. எல்லா மதத்துக்கும் ஒரே கிரகங்கள்ங்கிறது பொதுவானது. சோ அவங்க அந்தந்த மதம் சார்ந்த பரிகாரங்களை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அவங்க கண்டிப்பா நமாஸ் பண்றது, அவங்களுடைய அல்லாஹ் இருந்தாங்கன்னா 5 முறை வழிபாடு பண்றது, இது எல்லாம் அந்த பரிகாரங்கள்ல ஒரு வகைதான். அதை அவங்க தொடர்ந்து செய்யதான் செய்யணும். அதே நேரத்துல சார் சொன்னாங்க, நம்ம எதிரணி தலைவர் எதிரணியில இருந்து தண்டபாணி சார் சொன்னாங்க ஜீவ சமாதி வழிபாடுன்னு சொன்னாங்க. ஜீவ சமாதி வழிபாடுங்கிறது ஒரு ஆன்மீக பரிகாரம் தான். அது ஜீவ சமாதிக்கு போகும்போது அங்க உள்ள வைப்ரேஷன் நமக்கு அந்த சித்தர்களுடைய வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அது வாழ்வியல் பரிகாரம் கிடையாது. அதே மாதிரி இயற்கையோடு கிரகங்களோடு இணைந்து சரணாகதி அடைவதுதான் ஆன்மீக பரிகாரம். எந்த ஒரு இப்போ கிரகம் நம்மள தண்டனை கொடுக்குது அப்படின்னா நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா ஆன்மீக பரிகாரம் நம்மள ஒரு ஹையர் லெவலுக்கு கொண்டு போய் அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து நம்மள பக்குவப்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். நன்றி. சூப்பர் மேம், சூப்பர். கடைசி ஸ்டேட்மெண்டா நீங்க மீனாட்சி மேம்க்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கீங்க. உங்களோட தலைப்பு இதுல இவங்களுடைய தலைப்புலயே வாழ்வியல் பரிகாரம் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த அணியுடைய தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுபவ ஜோதிடர் திரு சந்திரன் ஐயா அவர்கள். ஐயா, உங்களுடைய கருத்து, உங்க 3 பேர் பேசின கருத்து வாழ்வியல் பரிகாரத்துக்கு 2 பாயிண்ட் சொல்லுங்க. மீனாட்சி மேம் கன்வின்ஸ் ஆயிட்டா உங்களுக்கு பல சக்சஸ் தரணும், நீங்க சொல்லுங்க. வாழ்வில் பரிகாரமே ஒரு மனிதனோட வாழ்க்கையை சீர்படுத்தும், உயர்நிலைக்கு கொண்டு போகும். இது ஒண்ணுதான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை உயர்த்தும். அப்ப திருக்குறள் சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை, அதாவது தெய்வத்தின் ஆகாத எனும் முயற்சித்தல் மெய்வருத்தி கூலிதரும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு குறள் அற்புதமான குறள்னு வச்சுங்களேன். எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, தெய்வத்தா நம்ம ஒரு வேண்டிக்கிறோம், தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிக்கிறோம், அது ஒரு செயல் நினைச்சு வேண்டிக்கிறோம், அது நடக்காத கூட போலாம். நிறைய பேர் இங்க தெய்வத்துக்கிட்ட வேண்டி சரணாகதி அடைஞ்சு எனக்கு இது நடக்கல அப்படின்னு செய்யும்போது அவன் தன்னோட வருத்தி கொண்டு தன்னோட உடல் உழைப்பை கொண்டு செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு 100% பலன் உண்டுங்கிறாரு. யாரு? திருக்குறளையும் சொல்லியிருக்காரு. அதாவது நீ தெய்வத்துக்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு, இப்ப அவங்க சொன்னாங்க சித்தர்கள் சொன்னாங்க, சித்தர்கள்லாம் அவங்க ஜீவ சமாதிங்கிறது உயிரோட இருக்காங்க, அதாவது மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சித்தர்கள் எல்லாமே கடவுளாக ஆவதில்லை, அவங்க மனிதர் உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால சித்தர்கள் எல்லாம் மனிதரோட உணர்வுகளை புரிந்து கொண்டிருப்பார்கள். அதனாலதான் அந்த ஜீவ சமாதின்னு ஐயா அவர் எடுத்து வச்சிருந்தாங்க. அது மாதிரி சித்தர்கள் ஒரு கடவுளோட நம்ம ஒப்பிடுவோம், மனிதர்களை உணர்ந்தவர்கள். ஏன்னா அவங்க மனித பிறவி எடுத்து சித்தர்களால அவதாரம் எடுத்து கடவுளை அவங்க புரிந்து கொண்டவர்கள். அதனால அவங்க கடவுள்கிட்ட பூஜை புனஸ்காரம்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க தான் வேலை ஒன்று எதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆசைப்படாம தன் வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணித்து வாழ்வதுதான் வாழ்வியல் பரிகாரம். அந்த வாழ்வியல் பரிகாரம் என்பது நம்மளோட வாழ்வுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு மற்றவங்களுக்கு அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு மனிதன் வாழ்ந்தானா அந்த வாழ்வியல் பரிகாரம் 100% வெற்றியை கொடுக்கும். அவங்களுக்கு வெற்றி கொடுக்கும், மற்றவங்களுக்கும் வெற்றி கொடுக்கும். இது ஒவ்வொரு ஜோதிடர்களும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த வாழ்வியல் பரிகாரம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டாவே நாம் ஜெயிக்கலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றிங்க சார். அடுத்ததா ஃபைனலா வந்துட்டோம். நம்ம ஃபைனலா ஆவலோட எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய நீதிபதி பட்டிமன்றத்துக்கு நடுவராக வந்திருக்கக்கூடிய கலை ஜோதிட வாணி டாக்டர் மீனாட்சி அம்மா அவர்கள் இந்த வாழ்வியல் பரிகாரத்தை பத்தியும் 3 பேர் பேசியிருக்காங்க. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஆன்மீக பரிகாரத்தை பத்தியும் 3 பேர் பேசி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ முதல்ல எங்களுக்கு ஆன்மீக பரிகாரம்னா உங்களோட கருத்துப்படி என்ன, வாழ்வியல் பரிகாரம்னா உங்களுடைய 17 வருடங்களா இந்த ஜோதிடத்துல பயணிச்சு நிறைய பேருக்கு பரிகார வகுப்புகளே நீங்க எடுத்திருக்கீங்க. இதோட சின்ன விளக்கம் கொடுத்து இந்த ஸ்பீச்ல எந்த அணி வெற்றி பெற்றார்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க அன்போடு அழைக்கிறோம். சரி, வணக்கம். இப்போ 2 அணியினருமே பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆன்மீகம், ஒண்ணு வாழ்வியல்.
வாழ்க்கைக்கு இது ரெண்டுமே தேவைதான். ஒரு வாழ்க்கைக்கு இது ரெண்டுமே தேவைதான். பக்தி என்பது நம்பிக்கை. ம். பக்தி என்பது நம்பிக்கை. இப்ப நீங்க அம்மா மேல வைக்கிற நம்பிக்கை, அப்பா மேல வைக்கிற நம்பிக்கை, உங்க பசங்க உங்க மேல வைக்கிற நம்பிக்கை, அதுவும் ஒரு வகை பக்தி தான். பக்தி வேறு, இது வேறு கிடையாது. அப்ப கடவுள் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த கடவுளுக்குமே உருவம் இல்லை, எல்லாமே ஒளியோட வழிபாடு தான். எல்லாமே ஒளி வடிவம் தான். நம்மளுடைய கடவுள்கள்லாம் எதுவுமே ஸ்டாச்சுஸ் கிடையாது. ஒளி வடிவமானவர் தான் இறைவன். ஆனா அந்த ஒளி வடிவத்தையே நாம ஒரு ஸ்டாச்சு, ஒரு கல் வடிவத்துல பார்க்கும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை, இங்க இறைவன் இருக்கார் அப்படின்ற நம்பிக்கை கடவுளா மாறுது. இது வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணதுல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன். நீங்க பேசுற ரெண்டு கருத்துமே ஒன்றுபட்டதுதான். இதுவும் வாழ்க்கைக்கு முக்கியமா தேவை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பக்தியை வைக்கிறோம், ஓகே, ஆனா உழைப்பும் தேவைதான். உழைக்காம பக்தி மட்டுமே வச்சுட்டு இருந்தா முன்னேற முடியாது இல்லையா? இது ஊக்குவிப்பது. நான் இதை செய்ய போறேன், எனக்கு ஒரு எனர்ஜி, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், எங்க அப்பாட்ட சொல்லிட்டேனா எங்க அப்பா பாத்துக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. உங்க மகன் என்ன பண்ணுவாரு? எங்க அப்பா இருக்கு பாரு, எங்க அப்பா பாத்துக்குவாருப்பா, நான் காலேஜுக்கு போறேன், எங்க அப்பா பாத்துக்குவார், நான் படிக்கிறேன், எங்க அப்பா பாத்துக்குவார். இது உங்க மேல வச்சுட்டு இருக்கிற குழந்தை நம்பிக்கை, அதுதான் பக்தி. ஆன்மீகம் வேறு கிடையாது, வாழ்வியல் வேறு கிடையாது. ஆனா பட்டிமன்றத்துல பிரிச்சு பேசுறதுக்காக நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்களுக்குமே அது தெரியும், தெரியாது ஒண்ணும் கிடையாது. ஒரு பட்டிமன்றம் வந்துச்சுன்னா நீ என்னன்னா போட்டி, அது நீங்க ஜெயிக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டுமே முக்கியம்தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவப்படி நம்ம யாரு உமா மகேஸ்வரி பேசியிருந்தாங்க, மஞ்சுளாமா பேசியிருந்தாங்க. அதாவது பஞ்சபூதத்தின் தத்துவப்படித்தான் எல்லாமே இயங்குது, நாமளே இயங்குறோம், நமக்குள்ளேயும் அந்த பஞ்சபூதம் தான் இயங்கிட்டு இருக்கு. பஞ்சபூதம் இல்லாத உலகம் கிடையாது. இப்ப நான் கூட இந்த கிரகங்களை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கிரகங்களுக்கும் அந்த தசை, ஒரு 6, 8, 12 தசை, திரிசூன்யாதிபதி தசை, பாதகாதிபதி தசை நடக்கும்போது ஜோதிடர் சரி, யார் மக்கள் நல்லா கஷ்டப்படுறாங்க, அதற்கு ஒரு ரெமெடி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு வருஷமா அதுல தான் இருக்கேன். அந்த தசைக்கு ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் தளர்வு, ஒரு ஓய்வு கொடுக்க முடியும் அப்படின்றது. அதனால இப்போ நீங்க எந்த அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, ரெண்டு பேருமே சரிசமமா தான் இருக்கீங்க. இதுவும் தேவை, அதுவும் தேவை, பக்தியும் தேவை, வாழ்வியலையும் தேவை. இப்போ இதுல இது பக்தி அப்படின்றது வேறு, ஓகே. உமா மகேஸ்வரி அம்மா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அதிர்வுகள், மந்திரத்தின் அதிர்வுகள் கட்டாயம் அது உண்டு. மந்திரத்தின் அதிர்வுகள் நம்மையே நம்மள மாத்தும். சித்தர்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, அவங்க எல்லாம் எப்படி ஆனாங்க? மந்திரத்தின் அதிர்வுகள், ஒளியின் அதிர்வுகளை தான் சித்தரானாங்க. சித்தர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா இறை நம்பிக்கை, பக்தி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் அந்த மாதிரி அந்த அம்மாவும் சில நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திரு சந்திரன் ஐயா உழைப்பே உயர்வு, அதுவும் பேசியிருக்காரு. உண்மைதான், பக்தி மட்டுமே இருந்து உழைப்பு இல்லைன்னா முன்னேற முடியாது. அதனால ரெண்டுமே கலந்து தான் இருக்கணும். பக்தியும் தேவை, உழைப்பும் தேவை. ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. இருவருமே நல்லாவே பேசியிருக்கீங்க. இதுல யாருக்குன்னா ஒருத்தருக்கு தான் சொல்லணுமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க ரேவதி. ஒரு ஒரு இப்ப ரெண்டுமே 50-50% சொல்லிட்டீங்க மேம். ஒரு 2% இதுக்கு கொடுக்கலாம், 52% அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வாழ்வியலுக்கு சொல்லுங்கன்னா நல்லா. கொடுக்கலாம். ஓ சூப்பர் மேம். ஏன் அப்படின்னா ஓகே மேம். நடைமுறை, இப்ப நமக்கு நடைமுறை பக்தி தேவைதான். அதே சமயத்துல இவங்க சொல்ற மாதிரி இப்போ இருக்கிற பசங்க யாரும் கோவில் பரிகாரம் எல்லாம் பண்றது கிடையாது. எத்தனையோ பசங்களை, ஏமா உன் பையனை இந்த மாதிரி பிரகாரம் சுத்த சொல்லுமா, கோவிலுக்கு போக சொல்லுமா அப்படின்னா, என் பையன் போக மாட்டாங்க, அவனுக்கு பதில் நான் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அவங்க பதில் நான் போட்டுமா, நான் விளக்கு போட்டுமா, நான் சுத்தட்டுமா அப்படின்னு கேட்பாங்க.
என்னம்மா அவன் தானே பண்ணணுமா அப்படின்னு. சரிம்மா விடுமா. இவர் சொன்னார், அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம். அதைத்தான் நானும் சொல்லுவேன். சரி, டெய்லி உன் பையன் ஸ்கூலுக்கு போகும்போது நீ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு, அவன் போயிட்டு நல்லபடியா திரும்பி வருவான். ஏன்னா அவனுடைய நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கை அங்க வேலை செய்யும். வாழ்வியல் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். அந்த மாதிரி காலம், அந்த காலம் இந்த காலம், காலம் கடந்ததுன்னு போது இந்த கால ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா கோவில் பக்தி எல்லாம் குழந்தைங்களுக்கு கிடையாது. குழந்தைங்களுக்கு ஏன் கிடையாது, பெரியவங்களே அந்த அம்மான்னு சொல்லுவாங்க, என் வீட்டுக்கார் விளக்கெல்லாம் ஏத்த மாட்டாங்க மேடம், நான் வேணா ஏத்துறேன் எப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? மனைவியை அன்பா வச்சுக்க சொல்லு, நீ உங்ககிட்ட அன்பா நடந்துக்க சொல்லு, அப்படி நாமளே சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப அது வாழ்வியல் அப்படின்னு தோணுது. அதனால பக்தி அப்படின்றது தேவைதான். இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த கால சூழ்நிலையில வாழ்வியல் அப்படின்றதுதான் ஒரு சில முக்கியமா தேவைப்படுது. அப்படின்றதுனால வாழ்வியலுக்கு நாம சப்போர்ட் பண்றோம். ஆனா அதுக்காக பரிகாரம் சளைத்தது கிடையாது. பரிகாரம் அத்தனையும் உண்மை. இப்போ நடைமுறை வாழ்க்கையில் அது செல்லுபடி ஆகல, அவ்வளவுதான். நாம பண்றோம், நாம என்ன பண்றோம் இப்பெல்லாம், நம்ம குழந்தைங்க படிக்கலன்னா நாம போய் விளக்கு வைக்கிறோம், குழந்தைங்க வரமாட்டேங்குதுங்க. புருஷன் குடிக்கிறானா பொண்டாட்டி போய் விளக்கு வைக்கிறது, புருஷன் வரமாட்டேங்கிறாரு. இப்படி இந்த பழக்க வழக்கங்கள் மாறுறதுனால இப்போ வாழ்வியல்ல நம்ம சில பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ நடைமுறையில போயிட்டு இருக்கு. சரியா? சூப்பர் மேம், சூப்பர். ரொம்ப அருமையான ஸ்பீச் கொடுத்தீங்க. அதே போல மேம பத்தி ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்ஜென்மத்தை பத்தி ஒரு 5 வருஷமா ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்த உடனே வந்த நேரத்தை வச்சு முன் ஜென்மத்துல அவங்க எங்க பிறந்தாங்க, எந்த ஏரியால இருந்தாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத வந்து ஒரு லைன்ல பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு டேலண்டான ஒரு பர்சன். ஏன்னா நான் அவங்க ஆபீஸ்ல போய் மீட் பண்ணும்போது அவங்க ரிசர்ச் பண்ண விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல நிறைய கிரகங்கள் பண்ணாலும் இந்த முன்ஜென்மம் சொன்ன ஒரு அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அதை பத்தி ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள், ஏன்னா 5 வருஷமா இதுல இருக்கீங்க, ஒரு 2 வார்த்தைகள் டிப்ஸ் மாதிரி ஏதாவது எங்க நேயர்களுக்கு, எங்க குழுவுல உள்ளவங்களுக்கு சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். இல்ல, இது டிப்ஸ்ன்றதை விட நான் உங்களுக்கு பார்த்ததை கூட உங்க லக்னத்தை வச்சுதான் சொன்னேன் இல்லையா? உங்க லக்னத்தை வச்சு 5, 9 எங்க செயல்பட்டிருக்குன்னு அதை வச்சுதான் சொன்னேன். குருவையும் கேதுவையும் வச்சும் சொன்னேன். சோ அவரவர் லக்னப்படி இந்த சஞ்சாரம் எங்க இருக்கோ, முன்ஜென்ம தொடர்பு எப்படி வந்திருக்கோ, என்னவா இருந்திருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு அர்த்தம். இல்ல, ரொம்ப நல்லாவே பேசியிருக்காங்க. 2 அணியினருமே சளைக்காம ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களுடைய நிறுவனத்துடைய முழு பேரும் உங்க போன் நம்பரும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அக்கா தேவைப்பட்டா உங்களை அணுகுவாங்க. சரிம்மா, நான் இப்ப இந்த குழுல என்னோட கார்டு போட்டு அனுப்புறேன். கார்டு சொல்லலாமா? கார்டு போடுறேன். நம்பர் சொல்லுங்க, ஏன்னா இது யூடியூப்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல பாக்குற என்னுடைய நம்பர் வந்து 9884187641. நம்மளுடைய இன்ஸ்டியூட் பேர் வந்து ஸ்ரீ ஆதித்ய ஜோதிட வித்யாலயம். இது ட்ரிப்ளிகேணியில இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் தான் இப்போ எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட 4 கிளாஸஸ். சரி, ரேவதி சொன்னாங்கன்றதுனால, இந்த 1 ஹவர்ன்றதுனால நான் இதுல ஒத்துக்கிட்டேன். ஆல்ரெடி கடகாமல கூட சொல்லியிருக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை எனக்கு போட மாட்டாங்க, கிளாஸஸ் இருக்கும்ட்டு போட மாட்டாங்க. அதனால இருந்தா கூட பரவாயில்ல, ரேவதி சொல்றதுனால ஒரு 1 ஹவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு டயர்டு தான் கிளாஸஸ். ஆமா, ஏன்னா மேம் நான் முத நாளும் ஒரு 10 நாள் முன்னாடியோ சொல்லல, மத்தியானம் ஒரு 2 மணிக்கு கால் பண்ணி மேம் நீங்க இந்த நேரம் ஃப்ரீயா வந்துருங்க, அவ்வளவுதான் சொன்னேன். சொன்னதுக்கு அந்த ஆன் டைம்க்கு ப்ரெசன்ட். எவ்வளவு அதாவது 4 கிளாஸ் ஒரு கிளாஸ் எடுத்தாலே எவ்வளவு டயர்ட் ஆவாங்க தெரியும். அதுலயும் 4 கிளாஸ் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றியுரை வழங்கத்துக்கு தண்டபாணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் ஜான் தண்டபாணி, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சிறப்பு பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் இன்று 74வது நாள், அதாவது ஊட்டினால் 2 வருகிறது. 2 என்பது சந்திரனை குறிக்கும்.
எனவே எங்கள் அணித்தலைவர் சந்திரன் ஐயா அவர்கள். மேலும் அதே 74 கூட்டினால் 11. 11 என்பது சிறப்பு பட்டிமன்றம் என்னும் வார்த்தைக்கு 11 எழுத்துக்கள் வருகிறது. 15/3/2026 இன்றைய தேதி. இதை கூட்டினால் 1. 1 என்பது சூரியன். எனவே இன்று ஞாயிற்றுக்கிழமை. மேலும் இன்றைய தேதி 15 கூட்டினால் 6. கனகாம்பாள் என்னும் பெயருக்கு 6 எழுத்துக்கள் கொண்டது. இந்த சிறப்பு பட்டிமன்றம் ஏற்படுத்தி கொடுத்த அம்மா கனகாம்பாள். மேலும் பங்குனி மாதம். பங்குனி என்னும் வார்த்தைக்கு 4 எழுத்து. மீனாட்சி என்னும் நடுவர், மீனாட்சிக்கு 4, நடுவருக்கு 4 எழுத்து வருகிறது. மேலும் 3 பெண்கள் பிளஸ் ஒரு நடுவர். எனவே இதிலும் 4. இன்றைய தேதி ரமலான் தேதி 25. மொத்தம் இன்னைக்கு 25 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம்ல. மேலும் 25 கூட்டினால் 7. 7 என்பது கேது. எனவே ஜோதிடம் பற்றிய பட்டிமன்றம். இன்று துவாதசி. துவாதசி என்பது 12 கூட்டினால் 3. இன்றைய ஆங்கர் ரேவதி என்னும் 3 எழுத்து கொண்டவர். மேலும் இன்று திருவோண நட்சத்திரம். இது புதனுடைய பெருமாளுடையது. எனவே பெருமாளுக்கு உகந்த பெயர் மீனாட்சி. மேலும் இன்று சிவநாம யோகம். இதனுடைய யோகி ரேவதி. எனவே இன்றைய ஆங்கர் ரேவதி. மேலும் இன்றைய கௌளவ கரணம். ஆங்கிலத்தில் கவ் என்றால் பசு. எனவே பசு என்பது தாய்மை. எனவே பாலில் பசு கொடுக்கும் பாலில் எந்த கலப்படம் இருக்காது என்பதற்கு ஏற்ப நடுவர் அம்மா நல்ல தீர்ப்பு என்று வழங்கினார். தீர்ப்பு வழங்கிய அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இன்று திருவோண நட்சத்திரம், அதாவது சந்திரன். சந்திரன் என்றால் மருத்துவத்தை குறிக்கும். எனவேதான் டாக்டர் மீனாட்சி அம்மா வந்துள்ளார். மேலும் சுக்கிரன் அமைப்பு. சுக்கிரனுக்கு நம்பர் 6. அதனால் 6 பேர்கள் மொத்தம் பங்கேற்றுள்ளனர். மேலும் திருவோணம் இன்று என்பதால் ஜெயந்தி அம்மா திருவோண நட்சத்திரக்காரங்க. அவங்க ஜென்மத்தாரை நன்றாக வேலை செய்து அவருடைய பேச்சு உரையை சரியாக பேச முடியவில்லை. மேலும் இன்று திருவோணம். சந்திரன் என்பது நீர் சார்ந்தது. எனவே நடுவர் அம்மா பேக்ரவுண்ட் நீர்நிலையுடன் உள்ளது. இன்று திருவோணம் என்பது புதன். புதன் என்பது பச்சை. எனவே பச்சை சார்ந்த கலருடன் நடுவர் அம்மா பச்சை கலர் சார்ந்த உடையுடன் வந்துள்ளார் என்பது பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். மேலும் இதுவரை செவி சாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைவரை. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. ஓகே, தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். மீனாட்சி மேடம் நன்றி மேடம். நன்றிமா. நன்றி. நன்றி மேடம்.